ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. பக்கம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயினே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில். காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக
இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும். இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் 12 ராசிகளுக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இப்போ சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு சேர்கிறார். ஆனால் அவர் குருவுடன் போய் சேர்கிறார். சேர்க்கை சரியில்லை சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு சேர்க்கை சரியில்லை, கெட்டு போயிடுறான், பழக்கவழக்கம் சரியில்லை. அதே மாதிரி தான் அந்த சுக்கிரன் குருவோடு சேரும்போது அந்த சேர்க்கை சரியில்லை என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதனால் என்ன ஏற்படும்? அப்போ உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறனால, குருவுடன் சேர்ந்திருக்கிறனால வருமானங்கள் தடைபடும். கடன் கேட்டிருப்பீங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சுக்கிர பயிற்சி ஆனவுடனே என்ன ஆகும்னா, இல்லைங்க அப்புறம் பார்க்கலாம், வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரலைங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், இப்படி தான் சொல்லுவாங்க. தட்டி கழிப்பார்கள். அதே தான் ஃபைனான்ஸில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கிட்ட தான் நம்ம உதவி கேட்போம். பண உதவியாக இருந்தாலும் சரி, பொருள் உதவியாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதுக்கு நான் அடுத்து வரும் பரிகாரங்கள் சொல்லும்போது அது நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி அந்த கிடைக்கக்கூடியது கிடைக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் சேர்ந்துருக்கனால குடும்பத்தில் கொஞ்சம் உட்கட்சி பூசல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மனைவி ஒன்று சொல்லுவாங்க, கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்லுவாங்க, குழந்தைங்க சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்குமே சரி, குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அப்படி சொல்லிடலாம். அதுதான் உண்மை. அப்போ அது கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தை அதிகமாக வச்சுக்கூடாது. அவங்களே அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாமே நேரங்காலம் தானே. இந்த நேரங்காலத்தில் பேச்சு தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக கல்வியிலுமே சேர்வு மந்தநிலை ஏற்படும். சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் போகும். 2வது எழுதுவீங்க, அதுவுமே ஃபெயிலாக போயிடும். ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டு 2வது தடவை எழுதி பாஸ் பண்ணுறதுனா நல்லது தானே. 2வது தடவையும் ஃபெயில் ஆச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அப்போது நீங்கள் 2வது தடவை எழுதி போகிறது தள்ளி போடணும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா சுக்கிரன் குருவும் சேர்ந்துருக்குறாங்க. அது கல்வி சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அடுத்த குடும்ப உறவுகளையும் பாதிக்கப்படும். அதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே இந்த சுக்கிரன் செய்வார், குருவோட சேர்ந்துருக்கனால. அடுத்ததாக அந்த சுக்கிரன் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். ரிஷப ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போ 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால என்ன? ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு ஸ்தானம் சொல்லுவாங்க, மறைமுக ஸ்தானம் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது சுக்கிரன் அங்கே பார்க்கும் பொழுது ஆயுள் பயம் போயிடும், மரண பயம் போயிடும். அவர் சஞ்சீவி மூலிகையை கண்டுபிடிச்சி நிறைய அசுரர்களை காப்பாற்றினவர், உயிர் பழிக்க வச்சவர், அப்பேற்பட்டவருடைய பார்வைப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீண் பயம், மரண பயம் எல்லாம் போயிடும். இருந்தாலும் எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும். இதில் பிரேக்கப் ஆனால் கூட வரக்கூடிய வருமானங்கள் வரலன்னா கூட நீங்கள் எதிர்பார்க்காம இருக்க நேரத்தில் சேரும். அது சுக்கிரனுடைய பார்வைப்படைய பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத சந்திப்பையும் கொடுக்கும். ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க யாருக்காச்சும், அவர் திடீர்னு மீட் பண்ணுவீங்க, இல்லை ஃபோனில் கிடைப்பார், அவரே ஃபோன் பண்ணுவார். அப்போது ஒருத்தர் பேசிக்குவீங்க, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரே உதவி பண்ணுவார். இதெல்லாமே நடக்கும். அப்போது எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத சந்திப்புகள் இதெல்லாமே நிகழும். யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நெருடல் மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு முக்கியமான காரியம் முடிய மாட்டுது, எதுவுமே செய்ய முடியலேன்னு. அதெல்லாமே இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கைன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான். அவர் சுக்கிரன் அம்சம் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியிலே அம்மன் தான். எல்லா விதமான அம்மன் வழிபாடும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய மாதம் ஆடி மாதமும் இருக்க போகுது. அதனால் எல்லா அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். முடிஞ்சால் 51 சக்தி பீடம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லைனாக்கா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோயில் போயிட்டு வாங்க. விளக்கேற்றி வழிபடுங்க, செவ்வாய் வெள்ளி வழிபடுங்க. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. ஏன்னா சுக்கிர பயிற்சி நம்ம சொல்லிட்டு இருக்கனால வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் அம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சைப்பழ மாலை போட்டு தாமரை மலர் சாத்தலாம். தாமரை மலர், முல்லை
மல்லி, ஜாதி மல்லி, லக்ஷ்மிக்குரியது ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லிப்பூ கண்டிப்பாக அம்மனுக்கு நீங்கள் வழிபாட்டில் இடம்பெற செய்தால் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறேன். அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அம்மா, பாட்டி அப்படிலாம் அந்த வயது உள்ளவங்க இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, ஆதரவற்றோர்னு சொல்லுவாங்க. அவங்கள படுத்தபடிக்கே இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க, அங்கே உள்ளவங்க தான் கவனிப்பாங்க. அப்பேற்பட்டவங்களை போய் நீங்கள் கவனித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து உணவு, உடை, தேவையான பொருட்கள் இப்படி செய்யலாம் உங்கள் வசதிக்கேற்ப. இது தான தர்மங்கள். இது இங்கே செஞ்சுட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வரலாம். இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இது நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சுக்கிரன் குரு சேர்க்கையால் வரக்கூடிய கெடுபலுங்க குறையும். அதுக்கு தான் இந்த பரிகாரம். ஒரு நோய்க்கு வந்தால் ஒரு மாத்திரை வந்து சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு உண்டான பரிகாரம் இளமையான பரிகாரம் தான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் தான தர்மங்கள் நிறைய பண்ணவே கர்மாக்கள் குறையும், எல்லாமே செய்யும். அனைத்து ஜீவராசிகளுமே நம்ம தான தர்மம் பண்ணலாம். காக்காக்கு டெய்லி உணவு வைக்கலாம், திருநாய்களுக்கு உணவு போடலாம், எறும்பு புற்றுக்களுக்கு வந்து அந்த மாவு அதுக்கு தேவையான உணவுகள் போடலாம். சர்க்கரை மாவு, அரிசி மாவு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. பசுமாட்டுக்கு பழங்கள், கீரைகள் எல்லாமே கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் செய்ய உங்களுக்கு எதிர்பாராத விஷயமும் நடக்கும். அதுதான் உண்மையானது. அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால அவர் சேர்க்கை சரியில்லைனா கூட அவருடைய பார்வை பலத்தால் உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார். எப்படி உங்களுக்கு கரை சேர்த்து கொண்டு வந்துடும் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.